அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லடாக்ல வந்து சமீப காலமாக பிரச்சனை அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லடாக்ல மாநில அந்தஸ்து கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அ லடாக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 370 அப்படிங்கிறத ரத்து பண்றாங்க. ஆகஸ்ட் 5, 2019ல. ரத்து பண்ணதுக்கு அப்புறமா லடாக் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி 2 யூனியன் பிரதேசமா பிரிக்கப்படுது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அப்படின்னு சொல்லி. இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கும். லடாக்ல லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் அதிகாரிகள் கையில போகுது. சரியா? இருந்தாலும் லடாக்கோட மக்கள் தொகையை எடுத்து பார்த்தோம்னா 97% வந்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பழங்குடியினர்களாக தான் இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகாரம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாம போறது ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துது லடாக் மக்களுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கனால பண்ணிக்க முடியாது. அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்த தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அத தாண்டி என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு உள்ள வராங்க. யூனியன் டெரிட்டரின்னு சொல்றப்ப. இப்ப யூனியன் டெரிட்டரின்னு சொல்றப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழ வரனால, மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆர்டிகிள் 370 இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்த சேர்ந்தவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் நிலமோ, சொத்தோ வாங்க முடியாது. அதற்கான விதிமுறைகள மாற்றி அமைச்சு, வெளி மாநிலத்தவரும் என்ன பண்ணலாம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் பகுதிகள்ல சொத்துக்கள வாங்கி அங்கே நிரந்தரமாக தங்கி, அந்த மாநிலத்த சேர்ந்தவங்களாக மாற முடியும் அப்படிங்கிற விதிமுறைகள ஒரு சில திருத்தங்கள கொண்டு வராங்க. இதனால வெளிமாநிலத்திலிருந்து வர்றவங்க அதிகப்படியான அரசு பணிகளையும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லடாக் மற்றும் அந்த சுத்தி உள்ள பகுதிகளுடைய கலாச்சாரம், மொழி, பழக்கவழக்கம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இதன் காரணமாக காட்டி தான் மாநில அந்தஸ்து கேட்டு லடாக் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாநில அந்தஸ்தோட அவங்க வேற என்ன கேட்கறாங்க அப்படின்னா, தங்கள 6வது அட்டவணையில இணைத்துக் கொள்ளணும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆல்ரெடி 6த் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இருக்காங்க. ஆர்டிகிள் 244 அண்ட் 275 பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப பழங்குடியின நிர்வாகத்த மேம்படுத்துவதற்காக அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள உருவாக்க இந்த 6வது அட்டவணை நமக்கு வந்து சொல்லுது. இந்தியாவுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்லயும் பார்த்தீங்கன்னா 30 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் இருக்கும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், வனம், குடிநீர், விவசாயம், கிராம கவுன்சில்கள், சுகாதாரம் போன்ற எல்லா விஷயத்தின் மீது முடிவெடுக்கக்கூடிய விஷயம் ஒரு அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அதனால தான் லடாக்கும் என்ன கேட்கறாங்க, எங்கள 6வது அட்டவணையில சேர்த்தி மாநில அந்தஸ்து குடுங்க. நாங்க அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் மூலியமா எங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அங்க போராட்டத்த முன்னின்று நடத்தக்கூடிய சோனம் வாங்சுக் அவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர ரிலீஸ் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு மக்கள் தலைவர்கள கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எரிவாயு பொருளாதாரம். எல்பிஜிய நம்பி தான் தமிழ்நாடு, இந்தியா எல்லாருமே இருக்கோம். உணவகங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்தியாவுடைய எல்பிஜி தேவை அப்படிங்கிறது 65லிருந்து 70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இறக்குமதியில தான் பூர்த்தி செய்யப்படுது. அதுல கிட்டத்தட்ட 90% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் நமக்கு வருது. இப்ப அங்க ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறனால, நமக்கு எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி விநியோகம் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. இப்ப அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர்கள் அதற்கான தட்டுப்பாடு இல்ல அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தட்டுப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.7 லட்சம் கோடி வருவாய் அப்படிங்கிறது இழக்க நேரிடும். கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இழக்க நேரிடும். 90% உணவகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர்கள நம்பி இருக்கனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் இந்த விநியோகத்தில ஏதாவது தடை ஏற்பட்டா பாதிப்பு அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 60 லட்சம் எல்பிஜி சிலிண்டர்கள தடையின்றி விநியோகம் செஞ்சுகிட்டு இருக்காங்க.
இந்த இறக்குமதி அப்படிங்கிறது நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ மட்டுமே சார்ந்து இல்லாம, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள மட்டுமே நம்பி இருக்காம, அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா, கனடா, நார்வே போன்ற நாடுகள்லயும் நம்ம அங்கிருந்தும் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? அத தாண்டி மத்திய அரசாங்கமும் லோக்கல் ஆ மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் எல்பிஜி அவங்க வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிய இன்னொரு 10% இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் குடுத்திருக்காங்க. அண்ட் பிரியாரிட்டைஸ் பண்றாங்க. யாருக்கு பிரியாரிட்டீஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33,00,00,000 எல்பிஜி பயனாளர்கள் இருக்காங்க. குடும்பங்கள் வந்து இருக்கு. ஸோ குடும்பங்களுக்கு தான் முதல் பிரியாரிட்டி அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப, இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் ஈஸ் டவுன் ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா இந்தியாவோட கொடி வச்சிருக்கக்கூடிய கப்பல்கள அனுமதிக்க ஒரு ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது ஈரான் வந்து தந்திருக்காங்க. ஸோ, அதனால அங்கிருந்து எல்பிஜி சிலிண்டர்ஸ் எல்பிஜி எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணிருவாங்க. பிகாஸ் எலக்ஷன்ஸ் வேற வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.